வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோடு உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு சிறுவனும் பேயும். இது ஒரு நார்வே நாட்டு கதை. இதில் ஒரு சிறுவன் ஒரு தானிய கொட்டைகளை உடைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தானான். அப்போ அங்கே ஒரு பேய் வந்துச்சான். அந்த பேயை பார்த்ததும் அவனுக்கு பயம் வந்துச்சான். ஆனால் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சும்மா தைரியமாக இருக்கா மாதிரி தன்னை காமிச்சிக்கிட்டானான். அந்த பேய் இவனை நெருங்க முயற்சி பண்ணிச்சா. அப்போ அந்த பேய்கிட்ட கேட்டானா, நீ பேய் தானே, நீங்கள்லாம் எங்கே வேணாலும் போவீங்களாமே, ஒரு சின்ன தொலைவில் கூட உங்களால் போக முடியுமாமே, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டானான். அந்த பேயும், ஆமாம், ஊசியில் இருக்கிற தொலைவில் கூட எங்களால் நுழைய முடியும். நான் பெருசாகவும் ஆகுவேன், எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக சுருக்கிக்க முடியுமோ என்னோடய தன்மையை அந்தளவுக்கு சுருக்கிக்கவும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லித்தான். உடனே அவன் அந்த விதைகளில் ஒரு ஓட்டையை போட்டு, எங்கே இது உள்ளார நீ போய் காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கொட்டையை காமிச்சானா. அந்த பேயும் அது உள்ளார போயிடுச்சான். அதுக்கப்புறம் அது ஒரு குச்சி வச்சு அந்த ஓட்டையை மூடிட்டு அதை பையில் போட்டு நடக்க ஆரம்பித்தானான். போகிற வழியில் ஒரு உலைக்களத்தை பார்த்தாலாம். உலைக்களம்னா இந்த செம்பு இரும்பெல்லாம் வெப்பத்தை வச்சு உருக்கி அதை ஆபரணமாக செய்கிற ஒரு இடம். அங்கே இருக்கிற கொல்லன், கருமன்னா கொல்லன்கிட்ட இந்த விதையை கொடுத்து இதை உடச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அந்த கொல்லனும் அதை உடைக்க முயற்சி பண்ணானா, உடையவே இல்லையா. முதல்ல சின்ன சுத்தியால் அடித்தானா, அது உடையலையாம். அப்புறம் பெரிய சுத்தியலால் முயற்சி பண்ணானா, அது அப்பயும் உடையலையாம். அதுக்கப்புறம் அந்த கொட்டையை நடுவில் வச்சுட்டு பெரிய கடப்பாறை எடுத்து உடைச்சானா, அந்த விதைக்குள்ளே இருந்த அந்த பேய் கூரையை பிச்சுக்கிட்டு மேல் வழியாக போயிடுச்சான். அப்போ அந்த கொல்லன் கேட்டானா, இந்த விதையில் என்ன இருந்துச்சு, பேயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஆமாம், பேய் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னானா. சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டானா. அந்த பேயும் அந்த சமட்டையால் அடித்ததில் வேகத்தில் அந்த பேயும் பயந்து அங்கேருந்து போயிடுச்சான். இந்த சிறுவன் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி சாதுரியமாக அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சிட்டானா. அவனும் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்தானான். இது வேடிக்கையாக ஒரு சொல்லப்படுற கதை தான். உண்மையிலே பேய் இருக்குது இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு கெட்ட விஷயம் ஒன்று நடக்குது இல்லை, அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா அதை எப்படி நம்ம அதை கையாளணும், அதை சாதுரியமாக இந்த பையன் மாதிரி அந்த ஒரு கொட்டையில் அந்த பேயை அடைச்சி எடுத்துகிட்டு போய் அதை கொல்லன்கிட்ட கொடுத்து அதை சாவடித்த மாதிரி நமக்கு வர ஒரு தீமையான விஷயத்தை அதை எப்படி கடந்து வர்றது அப்படின்றது தான் நம்ம இந்த கதையிலேருந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.